கிராமங்களில் நமக்கு சொல்லி கொடுத்த சிஸ்டமே என்ன சொல்லி கொடுத்தாங்க? கஞ்சியோ கூழோ அழுக்கோ ஏதோ கடன் வாங்காமல் தர்மத்தோட சத்தியத்தோட நம்ம பாட்டில் வாழணும், இன்னார் விட்டு புள்ள அப்படிங்கிறதுல யாரும் நம்மளை ஒரு கை நீட்டி பேசிடக்கூடாதுப்பா, நீ பார்த்துக்கப்பான்னு தானே சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கு பொருள் என்ன? காலத்தோட நீ இப்படி தான் இருக்கணும். நீ பக்கத்து வீட்டுக்காரவங்க ஏதோ ஒன்று பண்ணுறாங்கங்கிறதுக்காகலாம் நீ பண்ணக்கூடாது. நம்மக்கிட்ட கார் இல்லாததுக்கு காரணம் என்னன்னு தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு மூளையெல்லாம் பயன்படுத்தக்கூடாது, காரணத்தை தான் முதல்ல தேடணும். அவர் அறிவாளியாக இருக்கிறாரு அப்படின்னா அவர் ஏன் அறிவாளியாக இருக்கார், நான் ஏன் முட்டாள் இருக்குன்னு காரணத்தை தான் போய் கண்டுபிடிச்சிட்டு வரணுமே வந்து அதுக்கு போய் நைட்டை போய் காம்பவுண்ட் சுவர் தாண்டி குடிச்சு அவன் வீட்டில் இருக்க பீரோவில் இருக்க நகையை அள்ளிட்டு கார் வாங்கக்கூடாது. புரியுதுங்களா? அதுக்காக போய் ஒரு ஸ்பெஷல் கோர்ஸை போய் படிச்சுட்டு நான் குறுக்கு வழியில் பெரிய பணக்காரன் அவரெல்லாம் போகக்கூடாது. அந்த செயல் என்ன, அந்த வடிவம் என்ன? அப்போ அது தெரிய தொடங்கிட்டா அவன் பதட்டப்பட மாட்டான். இப்படிதான் ஒரு செயல் வடிவம். ஞானம், ஒரிஜினல் ஞானம் பெற்ற எந்த யோகிகிட்டே சொத்து கிடையாது. அரைகுறை ஞானம் பெற்ற எல்லாத்திட்டே 2000 கோடிக்கு மேலதான் சொத்து இருக்கு. நீங்க இதுலயே தெரிஞ்சிடலாம், லிஸ்ட் இதுலயே வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா எல்லாத்தையும் உதறினாதான் ஞானம் உள்ள அடாப்டே ஆகும், செட்டில் ஆகும். இதெல்லாம் செட்டில் ஆகாது. இறைவன் என்பவன் திருடுறவனுக்கு துணை போனா அவன் இறைவனே இல்லை. புரியுதுங்களா? அவன் இந்த காலகட்டத்தில் சம்பாதிக்கணும், பேர் வாங்கணும், புகழ் வாங்கணும்னு இருக்கும். அது இறைவனால முன்ஜென்ம தொடர்புகளை கிடைக்கப்பட்டது. ஆனா அதை கொடுத்தாச்சு. இறைவனுக்கும் அவனுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அவன் பட்டை போட்டுக்கிறான், அவன் என்னென்னமோ கட்டிக்கிறான், என்னென்னமோ வேலை பண்ணுவான். ஆனா இறைவன் அந்த செக்ஷனுக்குள்ளேயே போக மாட்டாரு. அந்த காலம் முடிஞ்சிருச்சுன்னா அவனே கீழே விழுந்துருவான். புரியுதுங்களா? அவன் பால் குடம் எடுப்பான், பன்னீர் குடம் எடுப்பான், 1000 பேத்துக்கு சோறு போடுவான், நான் தான் இறைவனுக்கு அடுத்த வாரிசுமா, இறைவன் தான் எனக்கு அள்ளி அள்ளி கொடுக்குறாங்கம்மா. அதெல்லாம் அங்கே அந்த இதெல்லாம் இல்லை. அதெல்லாம் உணரணும். அதெல்லாம் செயல் வடிவம் இருக்கு. என்னைக்குமே இந்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இறைவன் உணர்றது ரொம்ப பெரிய ஒரு வேலை, அதுவே பெரிய செக்ஷன் அது. அப்போ நம்ம இறைவனை மட்டும் உணராம குடும்பத்துக்குள்ள எல்லாத்தையும் உணர்ந்து வேலை செய்யணும். புரியுதுங்களா? அது அந்த வாய்ப்பு முதல்ல உருவாக்கிக்கணும்.